parliamo per mare. On my neck, go find your way. It's my name that I'm when you ain't no pain, no. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வைரலான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்காது. இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூட் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பேக் கேப்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இதில் பண்ணால் வந்துடும் சொல்லிட்டு. அப்படிலாம் பண்ணால் ஒன்றும் வராது. ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஸோ நான் ஃபோட்டோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவில் எப்படி பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் குரூப்பாக போயிட்டு சும்மா அப்படி கை மட்டும் காட்டுற மாதிரி ஆக்ஷன் காட்டுங்க. மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ஏதாச்சும் மரத்துக்கு மேலே இல்லை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க யாராச்சும் ஃபோட்டோ மட்டும் எடுத்து சொல்லிடுங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீடியோ இல்லை, அது ஃபோட்டோ தான். வீடியோ மாதிரி இப்படி ஆக்ஷன் காமிச்சு கடைசியில் அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபில்டர் பண்ணி எடிட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த ஃபில்டர் நீங்கள் டியூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபில்டர்லாம் போடாதீங்க. ஜஸ்ட் நான் அடுத்த மாதிரி குரூப்பாக நின்று ஒரு ஆக்ஷன் காட்டுங்க, கையெல்லாம் மேலே காட்டுற மாதிரி. அப்புறம் மேலே யாராச்சும் ஹைட்டாக இருக்கவங்களை வச்சு அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருங்க மேலே நிற்கிற மாதிரி, ஓகேவா? அந்த ஃபோட்டோவை இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணி அது மாதிரி மாற்ற போகிறது தான் இந்த வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்து கைன்மாஸ்டர் ஆப் கன்ஃபார்ம் வேணும். கைன்மாஸ்டர் ஆப் இல்லைனா கீழே லிங்க்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிங்க, ஓகேவா? பண்ணிட்டு அந்த ஆப்பில் எப்படி இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப்பாக இப்படி மேலே கை காட்டுற மாதிரி ஒரு போஸ் காமிச்சு அதை வந்து ஹைட்டாக இடத்துல நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு சென்ட் கொடுத்து கைன்மாஸ்டர் ஆப்புக்குள்ளே போயிருங்க. அப்படின்னா கைன்மாஸ்டர் ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் இப்போ அந்த ஆப்பில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோ பெருசு நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு அதுக்கப்புறம் கடைசியாக க்ராப் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான். இது பார்த்தீங்கன்னா வீடியோவாக அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. நான் இப்போ ஃபோட்டோ கடைசியில் இருக்க ஃபோட்டோ மட்டும் சேவ் பண்ணிங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம், ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல கார்னரில் ஏதாச்சும் கீழே டவுன் கார்னரில் ஏதாச்சும் ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஃபுல்லாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஜூம் நல்லா பண்ணி வைக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகிட்டே வரும், நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ, ஓகேவா? இப்படி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிராப் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நமக்கு வீடியோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு பார்க்கும்போது ஸ்பீடாக வரும், ஓகேவா? இப்போ கொஞ்சம் கிராப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த வீடியோவில் எப்படி வருதோ அதே மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா இன்னும் கிராப் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக வரும். இப்போ இன்னும் கிராப் பண்ணி காட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த சவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஓகே? இப்போ அச்சலசு ஒரே மாதிரி இருக்குது, அவ்வளோதான், ஓகேவா? நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜூம் அவுட் வரதும் கரெக்டாக எந்த காரணமும் இல்லாமல் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா வேணும் நமக்கு. அது ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கைன்மாஸ்டரில் ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறது எனக்கே தெரில. நான் எப்பவுமே இன்ஸ்டாட்டில் தான் பண்ணுவேன். ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கு ஸ்லோ மோஷன் எங்கே இருக்குன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வரணும் கரெக்டாக. அப்படி ஜூம் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வரணும். ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குன்னு தெரில. சரி, நான் இன்ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பண்ணித்தரேன். நான் கைன்மாஸ்டரில் ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் ஸ்லோ மோஷன் வேணும், ஓகேவா? அது ஸ்லோ மோஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஷாட் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் போய் கரெக்டாக வந்துருக்கான்னு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுதான் ஃபோட்டோ. நான் இப்போ எடிட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ, நியூ வீடியோ, நம்ம கடைசியாக எடிட் பண்ண வீடியோ இருக்குது, அதை டிக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிச்சு, எல்லாம் கரெக்டாக வருது. இப்போ எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஓகே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு அவ்வளோவா ஸ்லோ மோஷன் தெரியல, நார்மலாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு டைம் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பட்ட ஸ்லோ மோஷன் பண்ணலாம். அப்போ இன்னும் கரெக்டாக தெரியும், அக்யூரேட்டாக தெரியும். இன்னும் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடலாம் நம்ம, ஓகேவா? ரொம்ப கம்மியாக ஃபஸ்ட்டு இருந்தோட இன்னும் கம்மியாக பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துவாங்க. ஒரு ஆடு ஒன்று வரும், கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால வருது, ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் இப்போ அடுத்து என்ன பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வர மாதிரி வீடியோ, கை காட்டுற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்கிட்ட அந்த வீடியோவில் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. அதனால் நான் ஃபோட்டோலேயே சவுண்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு எப்படின்னா மியூசிக் போயிட்டு ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஃப்ரம் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். டச் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோ வேணுமோ நான் கடைசியில் மட்டும் கிராப் பண்ணி பாருங்க. ஏன்னா முன்னாடி என்கிட்ட வீடியோ இல்லை. பாதியில் கிராப் பண்ணி இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். It's my name, get that boy when you ain't no pay, no. It's my name, get that boy when you ain't no pay, no. ஸோ அவ்வளோதான் ஈஸி. பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் இன்ஷாட் இது 2 ஆப் இருந்தால் போதும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். பை பாய்.